இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ சார், தம்பி மேடத்திட்ட ரொம்ப மரியாதை நடந்திருக்காம போல இருக்கு. அப்படியே பொத்துனாப்புல ஆட்டோவோட ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம். சரிங்க சார், நீங்க வாங்க மேடம். ஓகே. ஜோ ஏரியா ஆட்டோ விடு. போயா ஜீப்பை ஃபாலோ பண்ண. போ நெஞ்சு கொதிக்கல எனக்கு. நடக்காது நடக்கக்கூடாதுன்னு எம்பிட்டு உத்தரவாதமா நம்பினேன். நாரப்பையன் ஒத்த ஓட்டு அம்புட்டிய நாசமாக்கிட்டானே. இல்ல இது நான் விட மாட்டேன். இப்ப இந்த வெறும்பைய வீட்டுக்கு போய் நான் போற நாடகத்துல அம்புட்டு ஒரு முடிவுக்கு வரப்போதில்லை. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஐயா, மத்த சந்தர்ப்பம்னா பரவாயில்ல. இன்னைக்கு அந்த சம்பவம் கோபத்தில் இருக்கா ஐயா. அம்புட்டிய கொலை வெறியில கூட இருப்பான். ஐயா, நீங்களும் நிதானத்தில் இல்ல. இந்த நேரத்துல போய் எக்கு தப்பா வார்த்தையை விட்டா நம்ம 2 பேர் உசுருக்கும் உத்தரவாதம் இல்லையா? நான் என்ன உன்னை இப்ப கூமட்டேன்னு நினைச்சியா? எனக்கு உள்ளார நெருப்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருந்தாலும் என் வாய் பெசகாதுல சரியான வார்த்தையை தான் பேசணும். என்னோட எமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் என் மூளை ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கியா. அங்க போய் உங்களால என்னதான் செய்ய முடியும்? ஏய், நான் என்ன செய்த நீ பார்க்கத்தானே போகுத? நான் பேசுத பேச்சில் அந்த வீரா கழுத்திருந்த அந்த தாலி தன்னால என் கைக்கு வருதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இரு. ஐயா வேணா ஐயா. அந்த சம்பவம் கோவத்தில் இருக்கிற நேரத்துல அவனை உசுப்பேத்தி விடுறது நல்லது இல்லையா? எங்க பையல அவன் என்னைக்குல இந்த மாதிரி கோவம் இல்லாம இருந்தா இல்ல, அவன் ஒரு வெறியில இருக்கிறதாலே நமக்கு முக்கியம். அப்பந்த அந்த வெறியில நாய் மாதிரி உருன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவன் தங்கச்சி கழுத்துல கிடக்கிற தாலியாத்து என் முகத்துல வீசுவான். கொஞ்சம் லேட்டானா அவன் கோவம் குறைஞ்சிரும்ல. விடக்கூடாது. இன்னைக்கே அந்த தாலியை வாங்கிடக்கூடாது. மேடம், நம்ம நீங்க தான் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியா? எஸ் மேம். சூடாமணியோட மகளை நீங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஆனா உங்களுக்கு எப்படி இது? நான் முக்கியமா பார்க்க வந்ததே உங்களை தான். நான் கேரளா ஜெயில ஆபீசரா இருந்தபோது சூடாமணியே எனக்கு தெரியும். இப்போ மதுரை ஜெயில இருக்கேன். பட் 4 நாளா எனக்கு சூடாமணி கனவுல வந்துட்டே இருக்காங்க. நான் முழிச்சிருந்தாலும் அவங்க என் காதுல என்னென்னமோ சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. சோ தூத்துக்குடி எஸ்பி மூலமா விசாரிச்சேன். அப்பதான் இங்க நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா மேடம், நிறைய தப்பா நடந்துருச்சு மேம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். நான் இப்போ அந்த பையன் அறிவழகனை பார்க்கணும். எங்க இருக்கான்? இங்கதான் மேம், போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கான். அப்படியாதே கூட்டிட்டு போறோம். சரிங்க சார். அறிவழகன், சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க எனக்கு தெளிவா ஒண்ணு விடாம சொல்லணும். எதையும் மறைக்க கூடாது, மறக்கவும் கூடாது. சொல்லுங்க பாப்போம். மேடம், நம்ம அத்தையோட ஃப்ரெண்டு தான் அறிவு. நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காங்க. தைரியமா சொல்லு. சூடாமணி கைதியா இருந்தாலும் எனக்கு அம்மா மாதிரி. அவங்க மக வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னத்த மேடம் சொல்றது? ரத்னா பாவம் மேடம். நிச்சயம் எனக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது நான் விடுதலை ஆகியே தீரணும் மேடம். என்ன ஒண்ணு, ரத்னாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. சண்முகத்துக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா
ஆனா ஒண்ணு, சண்முகம் என்ன நம்புனா நிச்சயம் என்ன காப்பாத்திருவான். வாங்க மாமனார, என்ன கூப்பிட்டிய? என்ன விஷயம்? காப்பி ஏதாச்சும் சாப்பிடுதீங்களா? என்னய்யா கும்பிடுதா? ஏதாவது உள்குத்து இருக்குமோ? இல்லை, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன்ல. என்னலே ஐஸ் வைக்குதியா? கூப்பிடலையா? உன் தங்கச்சிய கூப்பிடலையா? கங்கட்ட கூவ. இல்லை, வீரா கூப்பிடு. சண்முகம், அவ இப்ப வந்து என்ன ஆக போகுது? சரி, நானே கூப்பிடுதேன். வீரா, சொல்லுண்ண, எது கூப்பிட்ட? உன் மாமனார் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. என்னன்னு கேளு. மாமனார் இல்லைண்ண, மாமா. என்ன வேணும் மாமா? நீதாளா வேணும்? ஏன் மவன் சிவபாலன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீ வேணும்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் நீதானே என் வீட்டு இளைய மருமவ. வா, எங்க கூட புறப்பட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அது எப்படி? நல்ல நேரம் பார்த்து சீர்சனத்தையோட தானே பொண்ணு அனுப்பிச்சு விடணும். என்னலே நல்ல நேரம்? நான் கூப்பிடுதேன் இல்ல, அதுதான் நல்ல நேரம். அது என்னலே சீர் செனத்தி? என்கிட்ட சொரண்டு நிதியே என்கிட்ட நீ சீரா கொடுப்ப, அது என்ன சீர் செனத்திய? இல்லை வெட்டி போயில, உன் வீட்டு பிச்சைக்கார காசுல எனக்கு ஒரு சீரு வேண்டாம். இல்லை, இவ ஏன் வீட்டுல தானே வாழ போறா? அங்கதான் அம்புட்டு கொட்டி கிடக்க. இவ கட்டின துணியோட வரட்டும், போதும். விரும்பல அனுப்பல, உன் தங்கச்சி என் கூட அனுப்பி வை. நிஜமாதான் பேசுறீங்களா? நீங்க வீராவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்களா? ஏலா, சொன்னா புரியாது. அனுப்பி வைலே உன் நாத்தனார. ஏன் வீட்டுக்கு அவ வரட்டும். ஏட்டி வீரா, அதான் உன் மாமனாரே வீடு தேடி வந்து கூப்பிடுறாருல, போ. மாமா கூட வா. எதுக்குப்பா போனோம்? ஏட்டி, சிவபாலன் தானே உன் புருஷன், அவன் வீட்டில் தானே நீ போய் வாழணும். அப்புறம் என்ன, போ. இல்ல சம்மு, சிவபாலன் முதல்ல வீராவை கெட்ட மாட்டேன்னு சொன்னான், இவரும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால தானே நீ அந்த போலீஸ்காரி மகனுக்கு கெட்டுறதுக்கு சம்மதிச்ச. இப்ப சிவபாலன் இவ கழுத்துல தாலியை கட்டிட்டான். இந்தா இவரும் வீடேறி வந்து கூப்பிடுறாரு. அப்ப அவளை அனுப்பிச்சு வைக்கிறது தானே முறை. ஏய், அப்பாதான் வந்து கூப்பிடுறாருல, நீ கிளம்புடி. எனக்கு புரியல. மாமா எதுக்கு என்கிட்ட பேசுதாரு? எதுவா இருந்தாலும் மாமாவை எங்க அண்ணன் கிட்ட பேச சொல்லு. என் அண்ணன் சொன்னா நான் என்ன வேணா செய்வேன்.